Hello guys, welcome back to my channel. So எல்லாம் வந்து எப்படி இருக்கீங்க? Hope you are all doing safe and good. ஸோ இந்த வீடியோ எதுவும் பார்த்தீங்கன்னா கீழே டைட்டிலே பார்த்துருப்பீங்க. மோட்டோ vlogging செட்டப், அதாவது என்னோட பர்சனல் மோட்டோ vlogging செட்டப்பில் நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேங்கிறத இந்த வீடியோவில் இருக்க போகுது. நீங்கள் ஒரு மோட்டோ vlogger ஆகணும்னா இதுதான் கண்டிப்பாக வேணுங்கிறலாம் கிடையாது. இது என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் இன் கேஸ் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து தான் வாங்கலாம் கிடையாது. ரொம்ப பேசிக்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் கேமராவில். ஸோ எது வந்து ரொம்ப முக்கியமானது, எது வந்து ஒரு கொஞ்சம் தேவைக்கு அதிகமானதுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு பேசிக்கான மோட்டோ vlogging கைடாக தான் இருக்க போகுது. புதுசாக நீங்கள் மோட்டோ vloggingக்குள்ளே வரீங்க, நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, உங்கள் கெரியர் அதில் இது பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேனல் நீங்கள் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் அதெல்லாம் போய் ஃபாலோ பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் அப்படி வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பேசிக்காக உங்களுக்கு வந்து மோட்டோ vloggingல தேவைப்படுற ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் கேமரா, ஒரு நல்ல ஹெல்மெட், அதுக்கு தேவையான பேட்டரிஸ், கேமரா தேவையான பேட்டரிஸ், ஒரு ரைடிங் கேஸ். ஸோ ரைடிங் கேஸும் ஹெல்மெட்டும் வந்து என்னங்கிறத செப்பரேட்டாக வந்து நான் ஒரு வீடியோ போடுறேன். எப்படி நீங்கள் சூஸ் பண்ணணும், என்ன மாதிரி ரைடிங் கேஸ் உங்களுக்கான தேவை, எது வந்து ரொம்ப தேவை, எது வந்து செகண்ட், அதுமாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ரைடிங் கேஸில் எது நீங்கள் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணணும், எது அடுத்தது பண்ணணும் அப்படிங்கிறத தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இன்கேஸ் அது வந்து ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு இந்த வீடியோ வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரொம்ப சீக்கிரமாக அந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ அதாவது கேஜெட்ஸ் மட்டும், அதாவது ஒரு மோட்டோ vlogging நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, என்னென்ன கேஜெட்ஸ் தேவைங்கிறது மட்டும் இந்த வீடியோ பார்க்கலாம். நான் என்னென்ன வச்சிருக்கேங்கிறத ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஸோ என்னென்ன வச்சுங்கிறத ஃபஸ்ட் நான் காட்டிடுறேன், பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து DJ Mini 2 அந்த காம்போ கிட்டு வந்து வாங்கியிருக்கேன். ஸோ பேட்ரிஸ் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேட்ரி இருக்குது. ஸோ இது வாங்கியிருக்கேன். SLR கேமரா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மிரர்லெஸ் ஃபியூஜியில் வந்து X-T2 ஒன்று பேசிக்னு சொல்ல முடியாது, பேசிக்கு கொஞ்சம் மிடில்னு சொல்லலாம். ஸோ அதோட சார்ஜர் இருக்குது அண்ட் பார்த்தீங்கன்னா வின் பஃப் மைக் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 50-230 ஜூம் லென்ஸு, ஸோ கிட் லென்ஸு அண்ட் இது ப்ரைம் லென்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட கோப்ரோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது, பிகாஸ் வந்து ஒரு டைமில் ஒன்று வாங்கினது. இதுதான் வந்து நம்மளோட ப்ரைமரி கேமரா. ஸோ கோப்ரோ ஹீரோ 12. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா vloggingல இருக்கும், ஹெல்மெட்டில் இருக்கும், மெயினாக இருக்கிற எல்லாத்துலேயும் இது தான் இருக்கும். GoPro 10 வந்து ஒன்று இருக்குது. ஸோ அண்ட் வாட்டர் ப்ரூஃப் கேஸ் ஒன்று வச்சுருக்கேன். இன்கேஸ் மழை நல்லா பெஞ்சிச்சுன்னா இதை போட்டு vlog பண்ணலாம், பிரச்சனை இல்லை. அண்ட் தென் பழைய GoPro 8 வந்து ஒன்று இருக்குது. அதோட பேட்டரிஸ், ஸோ இண்டிவிஜுவல் பேட்டரிஸ், இது வந்து GoPro 12 வந்தது, இது 10 வந்தது, ரெண்டுமே காம்பேட்டபிள் தான். அண்ட் அதோட சார்ஜர் இருக்குது, இதில் இல்லை, இது ஒரே ஒரு பேட்டரி தான் இருக்குது. ஒரு செகண்டரி டெர்ஷரி கேமராவை அதை வச்சுக்கலாம். அப்புறம் ஃப்ளோட் இருக்குது, ஸ்பாஞ்ச் ஃப்ளோட்டு, அதோட மவுண்ட்ஸ் இருக்குது. நம்ம வந்து Insta 360 ஒன்று வச்சுருக்கோம், RS. ஸோ இது ட்வின் எடிஷன், இது இருக்குது நம்மக்கிட்ட. 360 vlogலாம் இது பார்த்தீங்கன்னா இதில் தான் வரும். இதான் பார்த்தீங்கன்னா என்னோட கேமரா ஐட்டம்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வந்து ஆக்சுவலாக வந்து 3-4 கேமரா வச்சுருக்கேன் அண்ட் ஒரு DSLR கேமரா வச்சுருக்கேன். ஐ மீன் DSLR மிரர்லெஸ் கேமரா வச்சுருக்கேன், ஒரு ட்ரோன் வச்சுருக்கேன் அண்ட் அதுக்கான தேவையான அக்சரிஸ், கேபிள்ஸ், சார்ஜர் கேபிள்ஸ், பேட்டரிஸ், அது சார்ஜஸ்லாம் வச்சுருக்கேன். டு பி ஃப்ராங்க் எனஃப் இது வந்து தேவையே கிடையாது. நான் ஏன் வந்து நான் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வாங்கி இவ்வளோ வச்சிருக்கேன்னா, அதை விற்றா ரொம்ப ஒரு ரொம்ப அடிமட்ட ரேஞ்சுக்கு தான் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வந்து போகும். ஸோ அதனால் வந்து எதுக்கு நம்ம திருப்பி காசு கொடுத்து வாங்க முடியுமா அப்படிங்கிறனால நான் அப்படியே வச்சுக்கிறேன். இன்கேஸ் வந்து நம்ம லாங் ட்ரைவ்லாம் போகிறோம், வண்டி எடுத்தால் ஒரு 1000-1500 கிலோமீட்டர்ஸ் போகிறோம், ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆச்சுன்னா நம்ம செகண்டரி அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக நான் சேல் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்கேன். இது கண்டிப்பாக நீங்கள் வச்சிருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இதில் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போதும். எது ஒரு GoPro 8 இல்லை GoPro 7 ஒரு GoPro 10 ஏதாவது ஒன்று இருந்தாவே போதுங்க. GoPro தான் வேணுமான்னு கேட்டால் கிடையாது. நிறைய ஆக்ஷன் கேமராஸ் இருக்குது. ஈகன் H9R இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு வந்து SJ கேம் இருக்குது. லிஸ்ட்டை வந்து நான் கீழே உங்களுக்கு என்னன்னா வந்து ஒரு பேசிக்காக உங்களுக்கு வந்து நல்லா இருக்குங்கிறத நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன், நான் எழுதி வச்சிருக்கேன். அது என்னங்கிறத நான் உங்கள் லிஸ்ட் நான் அனுப்புகிறேன். இதில் எது வேணால் நீ சூஸ் பண்ணிக்கலாம். 5000லேருந்து உங்களுக்கு வந்து அப் டு 10-12,000 வரைக்குமே ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் கேமரா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, அந்த ஸ்டெபிலிட்டி, அந்த 4K ரெசல்யூஷன், அந்த FPS ஃப்ரேம் பர் செகண்ட், அந்த ஸ்லோ மோஷன் ஆப்ஷனு, அதெல்லாம் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் ஆனால் வந்து ஒரு கண்டென்ட் நீங்கள் காட்டணும், ஒரு ரைட் நீங்கள் போகிறீங்க, உங்கள் ஹெல்மெட்டில் கேமரா வச்சு ஒரு கண்டென்ட் காட்டணும்னா பேசிக்கானதே போதும். இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக கொஞ்சம் வீடியோ எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணுறீங்க, ஸ்லோ மோஷன் ஆட் பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி கேமராஸ் தேவை. பட் ஆனால் என்ன கண்டென்ட் கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் அப்படியே காட்டணுங்கிறதுக்கு அந்த பேசிக்கான கேமராஸ் இருந்தால் போதும். ட்ரோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நானே வந்து இப்போ தான் ஒரு 4-5 months மட்டும் தான் வாங்கினேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனலாக ஒரு மெமரிஸ்க்காக வச்சிருக்கேன். இன்கேஸ் வீடியோ கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக தான் அதில் வாங்கினேன். மிரர்லெஸ் கேமரா வந்து எனக்கு ரொம்ப ஒரு கனவு அதை வாங்கணுங்கிறது. ஏன்னா எல்லாரும் பெருசாக வச்சிருப்பாங்க, நம்மளும் உங்கள் கையில் வச்சுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கினது. மற்றபடி வந்து மோட்டோ vloggingக்கு அது இருக்குமான்னு கேட்டப்பா கண்டிப்பாக தேவையே கிடையாது. மோட்டோ vloggingக்கு அது எந்த விதத்துலையும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு கையில் வச்சிருக்க, நீங்கள் இப்போ ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கீங்க, அதுவே தாராளமாக போதும். நான் வந்து அது ஒரு வேலை வெட்டித்தனமாக அதை வாங்கி ஒரு கேமரா ஃபோட்டோகிராஃபிலாம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு வாங்கினதுனால அதை நான் வச்சிருக்கேன். ஸோ அதை நான் வச்சுக்கிறதுனால அதை நான் உங்களுக்கு காட்டினேன்.
ஸோ இதுதான் உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து நான் வச்சிருக்கிறது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2 லட்சம் அந்த சம்திங் அது வந்துருங்க. 2 லட்சத்துக்கு மேலே எங்கேயோ போயிடும்னு நினைக்கிறேன். ஆனால் அவ்வளோ தேவையே கிடையாது. ஒரு 10,000 15,000 ரூபா இருந்தால் போதும், நம்ம தாராளமாக வாங்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் நீங்கள் சம்பாதிக்கிற காசை வச்சு நீங்கள் இந்த மாதிரி வாங்க. எடுத்தோன்னே வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இவ்வளோ காசு கொடுத்தா கேமரா வாங்க நம்ம மோட்டோ விளாகர் ஆக முடியுமா அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுங்க. ஸோ பெரிய பெரிய மோட்டோ விளாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து GoPro Hero 4 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு SJ கேமரா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நானும் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஒரு பெரிய மோட்டோ விளாகர் கிடையாது. பட் இருந்தாலும் வந்து என்னால் கொஞ்சம் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சிச்சு, அதனால் நான் வாங்கிட்டேன். ஸோ நீங்களும் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சு அதை வாங்க, இல்லை நான் வாங்கவே வாங்காதீங்க. அது கண்டிப்பாக தேவையே கிடையாது நமக்கு. அதுக்கு அந்த கொஞ்சம் காசுலாம் சேர்த்து வச்சு நீங்கள் ரைடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடலாம். ஸோ நான் ஹெல்மெட் செட்டப் காட்டிடுறேன். ஸோ ஹெல்மெட்டில் வந்து நான் எப்படி நான் வந்து என்னோட மைக்லாம் சுற்றி உள்ளே வச்சிருக்கேன், அதே மாதிரி வந்து ஹெல்மெட்டில் என்ன மாதிரி மவுண்ட்லாம் போட்டு நான் வந்து ஹெல்மெட்டில் என்ன கேமரா மவுண்ட் பண்ணிக்கிறத காட்டுறேன். இது வந்து ஒரு பேசிக்கான கைடாக இருக்கும். நிறைய யூடியூபர்ஸ் போட்டிருக்காங்க. இருந்தாலும் நான் இதை எப்படி நான் வந்து அதை வந்து நான் அந்த ரூட்டிங்லாம் பண்ணி வச்சிருக்கேங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நம்ம கேபிள்லாம் யூஸ் பண்ணுறேங்கிறது அவங்க நான் சொல்லிடுறேன். அது ப்ரைஸை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். கீழே பையிங் லிங்க் நான் போட்டிருக்கேன். GoPro 12 10 7 நான் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் என்னன்னா எல்லாத்தையும் வந்து நான் கீழே பையிங் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி அந்த சொன்னேன்ல நான் 10,000 கேமரா அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இன்கேஸ் அது வேணும்னா அதில் நீங்கள் கிளிக் பண்ணி அதுக்கான அதை வாங்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஹெல்மெட் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இதான் வந்து அந்த உலான்சி கேஸு. ஆக்சுவலாக ஹெல்மெட்லேருந்து எல்லாத்தையும் வெளில எடுத்து வச்சிருக்கேன், ஏன்னா அவங்கள்ட்ட கிளியராக காட்டணும் இல்லை. அதனால் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த TRS to TRS கன்வெர்ட்ரு. மேக்ஸிமம் எல்லாம் ரோட்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஸ்டடியாக இருக்கும். இந்த பில் குவாலிட்டி பாருங்களேன், இங்கே நல்ல மெட்டல் இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து அந்த அந்த ஹீட்டட் அந்த சிலிகான் ஹீட்டட் அந்த ஸ்லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் பியாது. மோஸ்ட்டாக வந்து TRS to TRS கேபிள் ரோட்டில் வந்து பிஞ்சு போயிடும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பியாது. ஸோ அதனால் இது யூஸ் பண்ணுங்க. இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த மேனோ மைக்கு. ஸோ இதான் வந்து அந்த லேவ்லியர் மைக் கைஸ் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட Sena 10C Pro. இதில் ஒரு கேமரா இருக்குது, இது வாட்டர் ப்ரூஃப். ஆனால் வீடியோ குவாலிட்டி அந்த அளவு இருக்காது, இருந்தாலும் மழை பெய்யும் போது அதை யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதான் என்னோட இன்டர்காமு. இது இல்லாமல் பராணி வேறு இருக்குது. இதை நான் ஹெல்மெட்டில் செட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கைஸ் இதான் பார்த்தீங்கன்னா என்னோட ஹெல்மெட்டில் இருக்க Motovlogging செட்டப். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த TRS to TRS கேபிள் இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து மைக்கோட கனெக்ட் பண்ணிருக்கும். மைக் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளார இந்த இடத்துல செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட இன்டர்காமு. ஸோ இது வந்து அந்த மாதிரி மழை பெய்கிற டைமில் இது வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளூடூத்தும் இன்டர்காமும் இதில் சேர்ந்து இருக்கும். ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்படி தான் வந்து என்னோட Motovlogging செட்டப் ஹெல்மெட்டில் இருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா என்னோட சின் மவுண்ட்டு. ஸோ நிறைய பேர் வந்து ஸ்ட்ராப் போடுவாங்க, இதுக்குள்ளே இந்த மாதிரி ஸ்ட்ராப் வந்து வரும். ஆனால் அதை யூஸ் பண்ணுறதுல என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட் வைசர் க்ளோஸ் பண்ண இந்த இடத்துல கேப் இருக்கும். ஸோ அது வழியாக வந்து காற்று உள்ளே போகும், அந்த வின் பஸ் நாய்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ இது வந்து நல்லா இருக்குது. 3M டேப் தான் பின்னாடி ஒட்டி இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா நீங்கள் பை பண்ணிக்கோங்க. ஸோ எஸ் பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஹெல்மெட்டில் இப்படி தான் நான் மவுண்ட் பண்ணுவேன். இப்படி தான் ஹெல்மெட் என் தலையில் இருக்கும். இப்படி தான் வந்து வியூ வந்து அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க, FPV. அது இப்படி தான் இருக்கும். ஸோ நேராக வண்டியில் போயிட்டு அது எப்படி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிடுறேன். அது மாதிரி என்னென்ன கேமராவை நான் எங்கெங்கே வச்சிருக்கேங்கிறது ஒரு ரஃபான ஐடியா இருக்கும், அதையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ அப்படி நாங்கள் வண்டியில் போய் கண்டினியூ பண்ணுவோம். இது வந்து ஆக்சுவலாக GoPro 12, இது GoPro 10. ஸோ GoPro 10 வந்து நான் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பாரில் மாஸ்டர் சிலிண்டரோட ரிசர்வாயர் மேலே வச்சிருக்கேன், மவுண்ட் வச்சு, அந்த கவ் மவுண்ட் வச்சு. இது ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா வந்து சின்னில் தாங்க இருக்குது GoPro 12. ஸோ வந்து இதான் பார்த்தீங்கன்னா என்னோட Motovlogging செட்டப். ஸோ வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து நான் இதை கொடுத்துட்டு DJI Osmo Action 4 வந்து நான் அந்த 10 விற்றுட்டு சீக்கிரம் வாங்கிடுவேன். இஃப் இன் கேஸ் யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கீழே கொடுக்குறேன், அதில் எனக்கு DM பண்ணுங்கள். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வந்து Sena 10C Pro ஒன்று இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நான் முன்னாடி வந்து ஆக்சுவலாக மழை பெய்யறப்ப கழட்டி வச்சுட்டு இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கேமரா வந்து ரெக்கார்ட் ஆகும், அதே சமயத்தில் இன்டர்காமும் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து 12 வாங்கியாச்சு. மழை பெய்ஞ்சிச்சுன்னா வாட்டர் ப்ரூஃப் கேஸில் போட்டுட்டு ப்ளூடூத் இன்டர்காமோட கனெக்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம். ஸோ இதான் இப்போதைக்கு என்னோட இன்டர்காம் செட்டப்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து மைக்கு தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஏன் வந்து நான் இந்த இதில் வந்து நான் மீடியா மோட் அட்டாச் பண்ணாமல் மைக் அட்டாச் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். ஸோ மீடியா மோட் பார்த்தீங்கன்னா GoPro 10 போட்டிருக்கேன். ஏன் வந்து நான் அதை இதில் போடாமல் இது அதில் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் வந்து நான் இறங்கி போய் ஏதாவது ஒரு பிளேசஸில் போய் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதில் மீடியா மோட் இருக்கும். இதை மட்டும் அப்படியே நான் கழட்டிட்டு அப்படியே என்னோட அந்த ஃப்ளோட் இருக்குது, GoProவோட அஃபிஷியல் ஃப்ளோட் இருக்குது, அதில் இதை அப்படியே கழட்டி அப்படியே சொருவிட்டு நான் பாட்டுக்கும் என்ன வந்து செல்ஃபாக விளாக் பண்ணுறதும் சரி, அந்த சைட் திருப்பி வச்சு விளாக் பண்ணுறதும் நான் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இதை வந்து ஏன் இதில் போட்டிருக்கேன்னா, உலான்சி கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா பேட்டரி டோர் ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேட்டரி டோர் அப்படி ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியாது. நீங்கள் இந்த மவுண்ட்டை கழட்டிட்டு இதை கழட்டிட்டு வெளியில் எடுத்துகிட்டு தான் நீங்கள் பேட்டரி அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. அப்படியே சைட் டோர் அப்படியே ஓப்பன் பண்ணி பேட்டரி கழட்டிட்டு அப்படியே உள்ளே போட்டுட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் மைக்கோட குவாலிட்டி கிட்டத்தட்ட ரெண்டுலேயும் ஒன்றா தான் இருக்கும். இதுவும் GoProவோட அஃபிஷியல் மைக்கு தான், அதுவும் GoProவோட அஃபிஷியல் மைக் அடாப்டர் தான். ஒரே மாதிரி தான் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அதான் பார்த்தீங்கன்னா GoPro செட்டப். ஸோ இது வந்து நீங்கள் GoPro 10, 12 தான் வச்சிருக்கணும்
இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டாப் ஆஃப் த லைனில் இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்ங்க. ஸோ கோப்ரோவோட 12 பார்த்தீங்கன்னா நான் 44,900 சம்திங்க்கு வாங்கினேன். கோப்ரோ 10 வந்து நான் வாங்கும் போது அது 41 சம்திங் அரௌண்ட் வந்துச்சுங்க. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 45 + 41 80 85 86 வந்துருச்சுங்க. மைக் அடாப்டர் அது வந்து ஒரு 4,500 சம்திங். ஸோ மைக் வந்து பார்த்தீங்கன்னா நான் மேனோ அப்படிங்கிற ஒரு மைக்கு தான் வச்சுருக்கேன். மேனோவோ அது எனக்கு அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு தெரியல. ஸோ அதுதான் யூஸ் பண்ணுறேன். அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 600 சம்திங் வந்துச்சுங்க. ஸோ அந்த மைக் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதான் லேப்லியர் மைக் ஆக்சுவலாக அது. ஸோ நான் சுருட்டி அதை உள்ளே தான் வச்சுருக்கேன், இதுக்குள்ளே இந்த சைடு வச்சுருக்கேன். ஸோ இன்டர்காம் வந்து நான் வாங்கும்போது 27,900 அதாவது 28,000 வந்துச்சுங்க. இன்டர்காம் இதுதான் நீங்கள் வாங்கணும் கிடையாது. நான் வந்து சோலோ ரைட் போனால் செனா யூஸ் பண்ணுவேன். இன்கேஸ் வந்து என்னோட குரூப்பில் இருக்க ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா பராணி மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நான் பராணி ஒன்று லோக்கல் யூஸ்க்காக வச்சுருக்கேன், அதை வந்து மாற்றிக்குவேன். ஸோ ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்னேக் கார்பனு, கேஆர்இ ஸ்னேக் கார்பனு. இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரேசிங் சீரிஸ் ஹெல்மெட்டு. இதில் பெரிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து டூரிங்க்கு இருக்காதுங்க, சிங்கிள் வைசர் தான். ஸோ இந்த வைசர் வந்து பிளாக் நான் வந்து ஸ்மோக்டு பிளாக் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் மாற்றிக்குவேன். கிளியர் வைசர் நான் டாப் பாக்ஸில் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிப்பேன். நைட் டைம் ஆச்சுனாலோ இல்லை மழை வந்து நல்லா பேஞ்சு விசிபிலிட்டி கம்மியாக இருந்தாலோ அதை யூஸ் பண்ணிப்பேன். ஆக்சுவலாக ஹெல்மெட் நான் மாற்ற போகிறேங்க. ஸோ எம்டி வந்து பார்த்தீங்கன்னா கேஆர் எடிஷன், இந்த எடிஷனுக்கு இன்ன வரைக்கும் நான் வைசர் வந்து கேட்டுகிட்டே இருக்கேன். வைசரும் சரி, உள்ளே இருக்க பின்லாக்கும் சரி, சீக் பேடும் சரி எனக்கு கிடைக்கவே கிடையாது. ஸோ அதனால் எம்டியில் ஒரு பெரிய மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதாங்க, அந்த அக்சசரிஸ் வந்து உங்களுக்கு ரெடியாக அவைலபிலிட்டி இருக்கவே மாட்டேங்குது. ஆல்ரைட் கைஸ், இதான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் மோட்டோவ்ளாகிங் செட்டப். ஸோ இதில் வந்து உங்களுக்கு தேவையானது தேவையில்லாதது எது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அந்த பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்க. கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக அதில் போய் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். டேக் கேர் அண்ட் ரைட் சேஃப்.